ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிவி சீரிஸ் அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் அதை வந்து சொல்லலாம். ஸோ பவர் ரேஞ்சர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. பவர் ரேஞ்சர்ஸ்க்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படும் வகையில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ 90s கிட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே பவர் ரேஞ்சர்ஸ் பயங்கரமாக விரும்பி பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு பேக் வந்து ஓரமாக வச்சுட்டு டிவி ரிமோட் எடுத்து டிவியை போட்டு பவர் ரேஞ்சர்ஸை போட்டு விட்டு ரெட் ரேஞ்சர் கிரீன் ரேஞ்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்த காலம் அது. ஸோ என்னதான் வருஷங்கள் போக போக அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறது இல்லை, அதெல்லாம் மறந்துருந்தாலுமே லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான மெமரியா பவர் ரேஞ்சர்ஸ் இருக்கும். ஸோ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பவர் ரேஞ்சர்ஸ் இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத காட்டும் வகையில் அதோட கலெக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருக்காரு. ஸோ அதில் வேர்ல்ட் ரெக்கார்ட் வேற பண்ணியிருக்காரு. ஸோ 1993 மைக்கேல் நில்சன் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு இருந்திருக்கு. அப்போ வந்து 10வது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாரு. ஸோ அப்போ அவருடைய மாமா வந்து பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர் கலெக்ஷன்ல ஒரு பொம்மை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த பயணம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9364 கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டும் கூட. சோ உலகத்துல யார்கிட்டயுமே இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து இல்ல. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே என்னெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா வாட்ச் பண்ணி உடனே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாராம். அப்படிதான் இந்த 9364 பொம்மைகளை வந்து சேர்த்தி இருக்கிறாரு. சோ வெப்பன்ஸ், டிவிடிஸ், பொம்மை, புக்ஸ்ன்னு சொல்லிட்டு 28 சீசன் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய 9 வயசு இருக்கும்போது இதை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா நான் லைஃப்ல பார்த்ததுலேயே ரொம்ப கூலஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்ல அதை பார்க்கும்போது நான் அவ்வளோ ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவேன். இன்னுமே இன்ஃபேக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜாடு, மெகா ஜாடு, ரெட் டிராகன், தண்டர் ஜாட் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயங்கரமான ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 90s கிட்டா பவர் ரேஞ்சர்ஸ் மேலே எவ்வளோ லவ் இருந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் வாங்கி வச்சிருக்காரு. அதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து கிட்டத்தட்ட $400 வந்து கொடுத்து வாங்கியிருக்காரு. $400 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்குப்படி 32,000 ரூபாய் மதிப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலைனாலும் பரவாயில்ல நான் இது வாங்கி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுலேயே சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படி கூட ஒரு ஃபேன் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்களுமே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 90s கிட்டா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சீரிஸ்னா எது அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மற்றும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்புறது யோகி. இந்த கிளி வருது வந்து 2004 சுனாமி வந்தது இல்லைங்களா? அந்த சுனாமி அப்போ ஒரு 5-6 கிளிங்க வந்து இவங்களோட மிங்கிள் ஆகி சாப்பிட்டாங்க. அந்த 5-6 கிளி தான் வந்து ஒரே வருஷத்துல 1000 கணக்கில் ஆயிடுச்சு. அட் டைம்ல ஒரு 3000-3500 கிளிங்க உட்காரும் ஒரே டைம்ல. இவர் பேரு குட்டி பையன். அவரே சொல்லிக்காரு, அவர் பேரு குட்டி பையா, அவரே சொல்லுவார். இப்போ நீங்க இருக்கிற இடம் வந்துட்டு நீங்க வாடகைக்கு இருக்கிற இடம் தான், உங்களை காலி பண்ண சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை? ஆமா, இப்போ வந்து கோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஒரு என்ன நீங்கள் கூகுளில் வந்து இதுக்கு ஒரு தனி சைட்டை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. பேர்ட்மான் சென்னைன்னு நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா அதில் வந்து இந்த இடத்த, இந்த வீடை காட்டும். ஒரு ஹிஸ்ட்ரி இடத்த வந்து அழிக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய எண்ணம். ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். வெளியில் விற்கிறது நார்மல் விலைக்கு என்ன விற்கிறீங்களோ எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி முடிஞ்சால் வாங்கிக்கிறோம் அப்படின்றோம். அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இங்கே எங்கள் வீட்டிலே வாடகை இருந்துட்டு எங்கள் வீடு வாங்குறது எனக்காக இல்லை, நான் இதை தூக்கி போட்டு போயிடுவேன். இந்த பறவைகள், இந்த நேச்சர் ஒரு இடம் இன்றைக்கி வந்து உலகத்திலே ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு இடம் மாதிரி இருக்குது. அதை காப்பாற்றணுன்றது தான் எனக்கு என்னுடைய எண்ணமே. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறேன் நான். எல்லாமே வந்து இதுக்காக செலவு பண்ணதெல்லாம் என் ஒய்ஃப் நகை ஃபுல்லாக எல்லாம் பேங்க்கில் கிடையாது. இப்போ கூட இந்த கோர்ட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் நகை வச்சு தான் வக்கீலுக்கு பணம் கட்டியிருக்கேன். ஆமாம்மா, இப்போ வேறு வழி இல்லையம்மா. இப்போ நேச்சரை பாதுகாக்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இப்போ இந்த இதை செய்கிறோம். ஒரு நேச்சரை பாதுகாக்கிறவங்க எல்லாருமே தன்னை எதையோ ஒன்று இழக்கிறாங்கம்மா. இது அதே மாதிரி தான் இது. நானும் ஆரம்பத்தில் இதுங்களுக்காக நான் கஷ்டப்பட்டதெல்லாம் கண்ணீர் வடிச்சிடுவேன். நம்ம 1 கிலோ 2 கிலோ வாங்கும் போது யோசிப்போம், ஒரு நாளைக்கு 60 கிலோ அரிசி ஆகும்போதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays